தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. டங்ஸ்டன் சுரங்கம் விஷயம், அந்த விஷயம் தொடர்பாக நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு, போராட்டம்லாம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இப்போது அந்த விவகாரத்தில் மத்திய அரசு அதை பரிசீலனை திரும்பவும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. என்ன விவகாரம், என்ன விஷயம்? மதுரையில் நாயக்கரப்பட்டி, அரிட்டாப்பட்டி அந்த ஏரியாவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது அப்படின்னு ஏலமிடப்பட்டிருக்கு. நவம்பர் 7ஆம் தேதி ஏலமிடப்பட்டுச்சு. இதுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர் 2 நாட்கள் நடைபெற்று, மழைக்கால கூட்டத்தொடரில் டங்ஸ்டனுக்கான தீர்மானம் போடப்பட்டிருக்குது. அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரேர் மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆய்வு 2018 அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆய்வு நடத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியான ப்ராசஸில் 2023 முடிவெடுக்கப்பட்டு 24 பிப்ரவரி மாதம் ஏலம் விடுறதுக்கான ஒப்பந்த புள்ளிகள் இது பண்ணப்பட்டு நவம்பர் 7ஆம் தேதி ஏலம் ஃபைனலைஸ் ஆகிருக்கு. இதில் அதிமுக ஆட்சியில் அந்த விஷயம் நடந்துச்சு. ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக 2024 இப்போ ஏலம் விட்டாங்க. அந்த மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியாக அந்த பகுதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோக ஒரு சிவன் திருத்தலம் இருக்குது, சைவ வைணவ சின்னங்கள் கோயில்கள்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய நூற்றாண்டு கால கலாச்சார துன்பம் வாய்ந்த பொக்கிஷங்கள்லாம் இருக்குங்கும்போது அந்த இடத்துல வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், கலாச்சார ரீதியாக பிரச்சனை வரும், உயிரியல் ரீதியாக பல்லுயிர் பாதுகாப்பு பகுதி அப்படிங்கும்போது அங்கே சில சிக்கல்கள்லாம் வரும். அப்படிங்கிறனால அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய போராட்டமாக இருந்துகிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் அரசும் தீர்மானம் நிறைவேற்றிருந்துச்சு. சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது 10 மாதம் ஏன் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். கேள்வி வைக்கும்பொழுது அவருக்கு திருப்பி நீங்கள் தான் ஏலத்துக்கு ஒத்துக்கிட்ட பிறகு இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு திருப்பினாங்க. அரசு அவர் தெளிவாக சொன்னார். பிப்ரவரி எடப்பாடி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணது தான், 10 மாதம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இப்போ நீங்கள் நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு. நாங்கள் நாடகமாலாம் ஆடலை, அக்டோபர் மாதம் கடிதம் எழுதணும், இப்போ கடிதம் எழுதணும், அப்போ கடிதம் எழுதணும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே வந்த நிலையில் இப்போ சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட், மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லெட்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஜியாலஜிக்கல் ஜிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க இந்த ஆய்வு நடத்துனாங்கல்ல, இங்கே எங்கள் சுரங்கள் இருக்குது அப்படின்னு, அவங்களுக்கு அந்த இடத்தை மறு ஆய்வு செய்து மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. திட்டத்தையே மறுபரிசீலனை இல்லை, இடத்தை ஆய்வு செய்து மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்ட்டுனா அந்த பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிற இடத்த தவிர்த்துட்டு மீதி இடத்துல பண்ணுறதுக்கு மக்கள் பாதிக்காத வகையில் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் ஆய்வு செய்யுங்க. மக்கள் பாதிக்காதுன்னா அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை மட்டும் விட்டுட்டு, மொத்தம் 5000 ஏக்கர் இருக்குது, அதில் குறிப்பிட்ட சில ஏக்கர்களை மட்டும் விட்டுட்டு நீங்கள் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ஏலம் விடப்பட்டது ஃபைனல் பட்டிருக்குது. ஏலம் விடப்பட்டது உண்மை, அது இறுதி செய்யப்பட்டுச்சு. அங்கே இப்போது டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போகிறதும் உறுதி. இதுக்கப்புறம் பெரிய இப்போ வரைக்குமான ஸ்டேட்டஸ் அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வந்தே தீரும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு தான் ஒன்றிய அரசு வந்திருக்குது. நாங்கள் வேணால் இடத்த சுருக்கி உங்களுக்கு கூடுமான வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க, உங்களுடைய கோரிக்கைகளுக்கு குறைஞ்சபட்ச செவி சாய்க்கிறதுக்கான வழிக்கு வரும் அப்படின்னு ஒரு சால்ஜாப்பு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மறுபரிசீலனைங்கிறது திட்டத்துக்கான மறுபரிசீலனை கிடையாது, அந்த இடத்துக்கான மறுபரிசீலனை, மறு ஆய்வு செஞ்சு அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த ஏரியாஸை தவிர்த்துட்டு நீங்கள் நடத்த முடியுமா, அதில் எந்த அளவுக்கு நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூடுதலாக இன்னொரு தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு தரப்புலேருந்து எந்தவித எதிர்ப்பும் இது வரைக்கும் வரவில்லை, நாங்கள் எதிர்த்தோம், கடிதம் எழுதினோம் அப்படின்னு இவங்க சொன்னதெல்லாம் முழுக்க தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த அளவுக்கு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பிதுரை தான் அந்த மக்களவையில் அதுக்கு ஓட்டு போட்டார், அதனால் நீங்கள் தம்பிதுரை இது பண்ணீங்களே, நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்ட்டு. தம்பிதுரை தெளிவாக திருப்பி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வாக்களித்தேன் தான், ஆதரித்து வாக்களித்தேன். என்னென்னா, ஏலம் விடாமல் நம்மளாக பார்த்து ஒதுக்கீடு பண்ணால் அது முறைகேடு நடக்குது, அதனால் ஏலம் நடைமுறை கொண்டு வந்தால் அது அரசுகளுக்கு மக்களுக்கு லாபம்ங்கிறனால ஏல நடைமுறைக்கு மட்டும்தான் நான்
ஒத்துக்கிட்டு நான் ஓட்டு போட்டேன். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வரணுமான்னு அதில் கேட்கல, அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் நாங்கள் கடிதம் எழுதினோம், இங்கே மாதிரி அரிட்டாப்பட்டி இருக்குது, இதுக்கு நாங்கள் ஏலம் விடுறதுக்கான இதுக்கான ப்ராசஸ் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அக்டோபர் மாதம் சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம். சட்ட திருத்தத்துக்கு தான் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதுனார் துரைமுருகன் எழுதியிருக்காரு. அதில் மாநில அரசுகளோட உரிமையை பறிக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஏலம் பண்ணலாம், எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை தான் கோட் பண்ணாங்களே ஒழிய, நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க, எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வேணான்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆக செப்டம்பர் மாதமே நாங்கள் சொல்லிட்டோம், அக்டோபரில் தான் சட்டத்திருத்தம் வந்துச்சு, பிப்ரவரி மாதம் ஏலம் நடைமுறை ஆரம்பிக்கிறோம், நவம்பரில் தான் முடிக்கிறோம், இடையில் எங்கேயுமே தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இரண்டாவதாக, நாங்கள் ஏலம் நடத்தியிருக்கிறோம், அதுக்கு ஒரு நிறுவனத்தை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் மட்டும்தான் எங்களுடைய செயல்பாடு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மாநில அரசு தான் செய்ய போகுது. அங்கே லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், லீஸ் அக்ரிமெண்ட் போடுறதா இருக்கட்டும், லைசன்ஸ் மைனிங் லைசன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே மாநில அரசுகள் தான் செய்ய போகுது. அதில் வரக்கூடிய வருவாயும் மாநில அரசுக்கு தான் போகும். நாங்கள் அந்த ப்ராசஸை மட்டும் லீகலைஸ் பண்ணி ஃபார்மலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக இதனுடைய லாபம் எல்லாமே மாநில அரசுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கார். ஆக இவ்வளோ நாளாக எடப்பாடியை வந்து ஏமாற்றி அவர்கிட்ட வந்து சட்டசபையில் துரைமுருகன் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜெல்லாம் பாடி ஷேமிங்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கட்சியில் இன்றைக்கி வந்து உண்மை வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் வந்து அப்போ ஒட்டுமொத்த லாபமும் தமிழ்நாடு அரசுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் அந்த வருவாயெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்போ இவங்க அமைதியாக இருக்காங்களா இந்த தரப்புல இருந்து? ஆமாம், ஏழை நாங்கள் நடத்திக்கிறோம், நாங்கள் ஏழை விடுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய, அந்த ப்ராசஸை நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய, இவங்க வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வைக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லலை. அது மக்கள் போராட்டமாக மாறின பிறகு தான் அதை இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுலேயும் இன்னொரு ஒரு அதிமுக வந்து டங்ஸ்டனோட நிறுத்திக்குது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகனாக இருக்கட்டும், இன்னும் பலதாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டங்ஸ்டனுக்கு நீங்கள் தீர்மானம் போட்டதே ஒரு ஏமாற்று வேலை, மோசடி தான், அதுவுமே மோசடி தான், நீங்கள் நிலைப்பாடுனா ஒரே நிலைப்பாடு தானே எடுக்கணும், இங்கே இந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்க. கன்னியாகுமரியில் ஐஆர்இஎல்ங்கிற நிறுவனத்தோட சேர்ந்து நீங்கள் மண்ணுக்களை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரேர் மினரல்ஸ் இருக்குது, தாது மணல், அதில் நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, அது பாதிக்கப்படுது. நான் பேசணுன்னா கடலூரில் இருக்க எம்எல்ஏக்கு பண்ருட்டி எம்எல்ஏ கன்னியாகுமரிக்கு கேட்குறாரு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பரந்தூர் பிரச்சனை இருக்குது, மேல்மா பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே நிலைப்பாடு எடுக்கணும், ஒரே யூனிஃபார்ம்டு பாலிசி டெசிஷன் எடுக்காமல் மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அங்கே பாதிப்பு பெருசாக இருக்குது. அதனால் எங்கெல்லாம் பாதிப்பு வராதோ, மக்கள் அது வாக்கு அரசியலை பாதிக்காத இடத்துல நீங்கள் அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு பல்வேறு விதமான நாடகங்களை ஆடியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. சரி, இப்போ அந்த பரிசீலனை பண்ணாங்கல்ல மத்திய அரசு, அந்த விஷயத்துலையுமே கூட வந்து இப்போ அந்த இடத்துக்கான மறுபரிசீலனை தானே பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க சொன்ன அந்த இப்போது அரிட்டாப்பட்டி பகுதியில் அங்கே பல்லுயிர் தன்மை அதிகமாக இருக்குது, அது சிதைந்து போகும் அப்படிங்கிற காரணம் சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது இடத்த அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த இடம் எந்த அளவுக்கு இல்லை, அது வந்து எந்த பாதிக்கப்படுதுன்னா அங்கே மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்குது, அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து மக்களை பாதிக்காமல் அந்த புதுசாக திருப்பி வந்து எவ்வளோ அந்த லேண்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் இவங்க ஆய்வு செய்து டிஃபைன் பண்ணால் தான் அதில் பாதிப்பு இருக்கா இல்லை அவங்க வந்து நடத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக மொத்தத்தில் சுரங்கம் அப்படிங்கிறது அமைக்கிறது கன்ஃபார்ம். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அரசாங்கம் அதில் உறுதியாக இருக்குது, ஒன்றிய அரசு. இந்த மின்கட்டண உயர்வு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது இப்போது வந்து அந்த டிஜிட்டல் மீட்டர் பாக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பரவலாக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு, இப்போ அதுக்கப்புறமா அந்த டிஜிட்டலைஸ் ஆகி ஸ்மார்ட் மீட்டர் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அது தொடர்பாக நிறைய ஊழல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அது என்ன விவகாரம்? டிஜிட்டல் மீட்டர் வேறு, ஸ்மார்ட் மீட்டர் வேறு, ரெண்டு இருக்குது. நார்மல் வந்து அனலாக் ஒன்று இருக்கும், நம்பர் வந்து அந்த வண்டி ரவுண்டாக அது ரோல் ஆகி அதில் வந்து ஒரு மேக்னெட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டலுக்கு மாறிச்சு. இப்போ டிஜிட்டல்லையே ஸ்மார்ட் மீட்டர். ஸ்மார்ட் மீட்டருங்கிறது வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஃபீஸ் கேரியரை பிடுங்கணும் அப்படின்லாம் இல்லை, அது சிக்னல்ஸ் மூலமாக உட்கார்ந்த இடத்துலேருந்து அவங்களே வந்து கட் பண்ணிக்க முடியும், திருப்பி ரீகனெக்ட் பண்ணி. இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா 10 நாளைக்கு தேவையில்லை அப்படின்னா கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுக்கிறது, இல்லை ஒரு 6 மாதத்துக்கு வந்து நம்ம அங்கே யாருமே இருக்க போகிறதில்ல,
போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதாவது போகிறோம்னா அப்போ வந்து கனெக்ஷன்ஸ் கேன்சல் பண்ணுறது, அந்த மாதிரியான அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிக்கலாங்கிறதுக்கான ஸ்மார்ட் மீட்டர் கொண்டுப்படுது. இதில் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குது, இதில் மோசடி நடந்திருக்குது அப்படின்னு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி அது வந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அங்கங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது, பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. 2021 ஆரம்பித்து 23 வரைக்குமான காலகட்டங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து டி நகர், மாம்பழம், ஈஸ்ட் மாம்பழம், வெஸ்ட் மாம்பழம், டி நகர் இதை சுற்றியுள்ள பகுதிகளில் 1.28 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1.28 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் வந்து பொருத்தும்போது அது யார் பொருத்திருக்காங்கன்னா டான்ஜெட்கோ, முன்னாடி அது டான்ஜெட்கோன்னு இருந்துச்சு, இப்போ அதோடைய பேர் வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு மாற்றுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குல்ல, மிஷினுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் போதே ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடோட ஏஎம்சி போடுறாங்க. பொருள் வாங்கும்போதே மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும், ஏஎம்சி போட்டு கொடுக்குறாங்க. அந்த ஏஎம்சியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மீட்டர் பழுதானால் பைசா வசூல் செய்யாமல் மாற்றி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஏஎம்சியில் போடப்பட்டிருக்க ஷரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் போட்டு அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதில் வந்து 2021 இப்போ வரைக்கும் 2367 மீட்டர்கள் வந்து சரிபார்க்கப்பட்டிருக்கு. 2367. 2022 315, 23 வந்து 960, அதில் வந்து 442 மீட்டர் வந்து டிசம்பர் மாதம் மட்டும் பழுதாகி இது பண்ணப்பட்டிருக்கு, அந்த மழை காலத்தினால ஏற்பட்டது. அப்புறம் 2024 ஒரு 1092, மொத்தமாக 2367. இந்த 442 மழைக்காக பாதிக்கப்பட்டுச்சுல்ல, அதில் ஒரு 172 வந்து எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மீட்டர்கள் பழுது பார்ப்பதற்கோ அல்லது ரீப்ளேஸ் பண்ணுவதற்கோ கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஏஎம்சியுடைய ஷரத். ஆனால் இவங்கக்கிட்ட கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இல்லைதா அப்படிங்கிற பெண்மணி அவங்க ஆகஸ்ட் மாதம் வந்து அவங்களுடைய மீட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, 10,000 ரூபா சொல்லி 9,300 பில்லு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இங்கே சிஐடி நகரில் எஸ்பி பேங்கோடைய பிரான்ச் இருக்குது, அங்கே 2 வாட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சார்ஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இது சம்மந்தமாக அந்த ஜீனஸ் பவர் நிறுவனத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா சைட்லேருந்து போய் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம், ஏஎம்சியில் இருக்கோம், மாற்றி கொடுத்துருக்கோம், ஆனால் எங்கள் நிறுவனம் இதுக்காக ₹1 கூட நாங்கள் வசூல் பண்ணலை, எங்களுக்கு ₹1 காசு கூட வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வசூல் செய்யப்பட்ட காசு எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் இதில் பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஏஎம்சியோட போடுறோம், எல்லாமே டெஸ்டிங் பண்ணி குவாலிஃபைடு மீட்டர்ஸை தான் போடுறோம், ஆனால் அதில் சில சிக்கல்கள் வருது, நடைமுறை சாத்தியங்கள் இருக்குது. டெக்னாலஜி அப்படிங்கும்போது அதில் இஷ்யூஸ் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அது என்ன சாத்தியக்கூறு, அந்த மிஷினே வந்து ரெக்கார்ட் பண்ணணும், ரீட் பண்ணணும், எதனால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, எதனால் ஃபயர் ஆச்சு, என்ன பிரச்சனைங்கிறது அதிலே வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வந்து அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான டேட்டாஸும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவில் இருக்கிறாரு. ஃபேக்ட் அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் டீம்ஸ் அப்படிங்கிற ஊழல் எதிர்ப்பு அணிகளுடைய கூட்டமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 7,000 அவர்கிட்ட அவரும் இந்த மாதிரியான மீட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு புகார் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட வந்து மீட்டருக்கு 7,132 ரூபா, டேமேஜஸ்க்கு 1,610 ரூபா, டெஸ்டிங் ஃபீஸ் 160 ரூபா, ஜிஎஸ்டி 320 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. அவர் இதுக்கு உரிய விளக்கம் கேட்ட பிறகு அவருக்கு அந்த தொகை ரீஃபண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. விளக்கம் கேட்டதுக்காக எதுக்காக எது வசூலிருக்கீங்கன்னு ஓகே பிரச்சனை ஆகுதுன்னு ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் சொன்னார், நான் கேட்ட ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க, இதை பற்றி தெரியாத நபர்களுக்கு ரீஃபண்ட் ஏன் கொடுக்கல, அப்போ அவங்கக்கிட்ட என்ன நடக்குது அப்படிங்கிற. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா, ஒருத்தவங்க கிட்ட 10,000 ரூபாய்க்கு சொல்லி 9,000 சொச்சத்துக்கு வந்து பில்லு கொடுத்துருக்காங்க. அப்போது மக்களுக்கு இது மாதிரியான விழிப்புணர்வு இல்லாத இடங்களில் திரும்பி கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அப்போ இவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. கேட்டால் பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சால் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அப்போ வந்து அந்த நிறுவனமும் சொல்லுது எங்களுக்கு எந்த காசும் வரல அப்படின்னு. அப்போ இடையில யார் அதை பண்ணுறாங்க அதை தான் வந்து சொல்கிறாங்க.
ஸோ இதில் வந்து ரிட்டையர்டு டான்ஜெட்கோவுடைய ஊழியர் ஒருத்தர், அவர் பேர் நீலகண்ட பிள்ளை, அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட கோட் பண்ணி பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட காசு வசூல் பண்ணுறது, ஏஎம்சி காசு வசூல் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்ல, ஏஎம்சி நீங்கள் போட்டிருக்க டயத்தில் நீங்கள் காசு வசூல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் மோசடி, மக்களை ஏமாற்றுதல் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு, நீங்கள் அந்த டேட்டாஸ் கம்பெனிக்கிட்ட கொடுத்து கம்பெனி மூலமாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் அவங்க அந்த டேட்டாஸை ட்ராக் பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். அப்படி கொடுக்காத பொழுது ஃப்யூச்சரில் அது இன்னும் சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கம்பெனி கூட வந்து இது பண்ணியிருக்கும் போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா, அப்போ ஏதோ விதத்தில் அந்த கம்பெனிக்கும் அது கெட்ட பேராகத்தானே வரும். ஆமாம், ஆப்வியஸாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா நமக்கு வந்து போடும்போது இந்த மீட்ரு இந்த கம்பெனியில் வாங்கினாங்க, அந்த மீட்டரில் வந்து அந்த கம்பெனி வந்து ஆப்வியஸாக அவங்க பேர் போட்டிருப்பாங்க. அப்போது அந்த கம்பெனியுடைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து வெளியில் போகும்போது என்ன வருந்தோ இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, அப்போ இவங்களுக்கும் தெரியாமையாக இருந்திருக்கும், இவங்களுக்கும் அந்த ஊழலில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதில் அந்த அவங்க வந்து சம்மந்தமே படலைனா கூட அவங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே இதில் போர்ட்ரேட் ஆகும். எஸ், ஆப்வியஸாக அதான் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.